வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அக்னி. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரும். யூடியூப் எத்தனையோ பேரோட கனவு, எதிர்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் அவங்களோட திறமைகளை காட்டி அவங்க ஒரு ரெவன்யூக்காண்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காண்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு இதுக்கு இந்த யூடியூப் பயன்படுது. தெரியுது, நீ மூடு. இந்த யூடியூப் புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வரக்கூடிய ஒரு நபர்கள் எவ்வளவோ கனவோட வர்றீங்க, எவ்வளவோ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பல ஒரு குரூப் தெரப்பிலாம் பண்ணுறீங்க, பண்ணி முயற்சிகள்லாம் எஃபெக்ட் எல்லாம் போடுறீங்க. உங்களோட எஃபெக்ட் எவ்வளோ கனவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் எப்படி கிரியேட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் யூடியூப்ல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேங்களா? ஆனால் யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதிலலாம் இந்த புதுசாக வர்ற யூடியூபர்ஸை குறி வச்சு ஒரு சில விளம்பரங்கள் வருது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நீங்கள் யதார்த்தமாக ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வடக்கன்ஸோட ஆடு வரும், ஷோ ஆகும். ஓ, நீ அப்படி வரியா? 1K சப்ஸ்கிரைபர்ஸ் 99 ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி தர்றோம். ஏண்டா நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைபரோட வேல்யூ அவ்வளோ கம்மியாவா போச்சு நாட்டில்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இது பரவாயில்லைங்க, இது எவ்வளவோ பரவாயில்ல. 1K சப்ஸ்கிரைபர் 99 ரூபா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வர்றான், இன்னும் முடியல, அடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறான் பாருங்க, தரமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 4K வாட்ச் டைம், இது கூட உங்களுக்கு இந்த 1K சப்ஸ்கிரைபரோட 4K வாட்ச் டைமும் நாங்கள் சேர்த்து பண்ணி தரோம். ஃபுல் மானிட்டைசிங் பேக் 4,999 ஒன்லி. உன் வேகம் எனக்கு சோகம். 99 ரூபால ஆரம்பிச்சு 4,999 ரூபா வரைக்கும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த மானிட்டைசிங் அப்ளை பண்ணி தந்து நாங்கள் உங்களுக்கு சேனலை டெவலப் பண்ணி தர்றோம் அப்படின்னு ஒரு போலியான டெக் அப்படின்ற பேரில் வலம் வரக்கூடிய ஆசாமிகள் விளம்பரங்களை ஃபேஸ்புக்கில் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதில் நிறைய ப்ரூஃப்லாம் கூட காட்டுவாங்க. இந்த பாருங்க, எங்கள் கஸ்டமர் இந்த மாதிரி எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, நாங்கள் வித்தின் ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் நாங்கள் இதை முடிச்சு கொடுத்துட்டோம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் 4K வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், உங்களுக்கு 15 நிமிஷம் மானிட்டைசிங் தான் உங்கள் சேனல்னு கையில் கொடுத்துட்டோம். சொல்றாங்க, என்ன பண்ண சொல்றீங்க, நம்புற மாதிரியா இருக்கு. என்ன செய்ய, நம்பிதான் நம்புறாங்க நிறைய மக்கள். நான் சொல்றேன் இருக்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதில் நான் ஒன்று கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற புது யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பழைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி முயற்சி பண்ணவங்களா கூட இருக்கட்டும், ஒன்று எனக்கு ஒரு டவுட். ஃபேஸ்புக்கில் இந்த விளம்பரம் ஓடுது, ஓகே. இன்ஸ்டாவில் இந்த விளம்பரம் ஓடுது, ஓகே. அது ஏன் சார் நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக தானே ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அதுவும் ஆர்கானிக்காக வேற பண்ணுறோன்னு ஒரு வாசகத்தை வேற சொல்லிடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய மனவேதனையே. என்ன செய்ய சொல்றீங்க? அந்த ஆர்கானிக்ன்றாங்கல்ல, இவ்வளோ ஆர்கானிக்கா யூடியூப்புக்கு ஒரு யூடியூப் ஃபேவராட்னு ஒரு சேனலை டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் சார் நீங்க யூடியூப்ல விளம்பரம் கொடுக்கல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எந்த டெக் நிறுவனங்களும் ஏன் இது சம்பந்தமா நம்ம யூடியூப் ஆராய்ச்சியாளர்களா முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம சுஜி அக்காவோ இல்ல மற்ற யூடியூப் சேனல் இந்த மாதிரி யூடியூப்பை பத்தி எத்தனையோ பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஏன் அவங்க இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொடுத்துட்டாங்களா, உங்கள் மைண்டு ஏற்கனவே சாதிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த சேனலை எப்படா டெவலப் பண்ணுறதுன்னு. அதில் நீங்கள் ஹிந்தி ஆடை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆடு வரும். வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து. ஸ்பீடாக பேசுவாங்க. 4000 வாட்சவர்ஸ் ப்ளஸ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தின் 399 ஒன்லி. 2 or 3 டேஸில் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வித்தின் ப்ரூஃபோட. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ரியலாக உங்கள் சேனலில் இருக்கிற அந்த ஒரு வீடியோவை வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் எந்த ஒரு மறைமுகமான ஒரு செயலும் இதில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை நம்பி பண்ணலாம். எத்தனையோ கஸ்டமர் இது மூலயமா அவங்க யூடியூப் சேனல் மூலயமா ஒரு லட்சக்கணக்கில் ரெவன்யூ ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம் அப்படின்னு காட்டுவாங்க. அடுத்து தமிழ் ஆடு ஓடும். வடக்கன்ஸ் தான் ஏமாத்துறான் அப்படின்னா தமிழனே ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுவும் யூடியூப் சேனல் காலி ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசா அலச போகிறோம். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். யார் இந்த டெக் நிறுவனங்கள், ஏன் அப்படி பண்றாங்க, இவங்களுக்கு இதனால என்ன ஆதாயம் இருக்கு? ஸோ நீங்க உண்மையிலேயே அவங்க ஆர்கானிக்கா தான் பண்றாங்களா? நீங்க மெயில் ஐடியை கொடுக்கறதுனால உங்களோட கூகுள் ஆட்ஸோட அக்கௌண்ட் பறி போகுன்ற நிலவரம் உங்களுக்கு தெரியுமா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அக்னி நலசல் ஆரம்பிக்கலாங்களா? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? புதுசா யூடியூப் சேனல் தொடங்குற நேயர்கள் உண்மையிலேயே உங்களோட ஜேர்னி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. யூடியூப்ல 4K வாட்ச் டைம், 1K சப்ஸ்கிரைபர், இந்த மாதிரி டெக் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரங்களை நம்பி நீங்க ஒரு சேனலே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள எத்தனையோ ஒரு எக்கனாமிக்கலா ஒரு 5000 செலவு பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆட் வருது அப்படின்னா நீங்கள் டம்மியாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த சேனலை மானிட்டைசிங் அப்ளை பண்ணி தர சொல்லி அவங்கள்ட்ட கொடுங்க. இவமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அந்த சேனல் அவங்க எப்படி எந்த வீடியோவுமே இல்லாமல், இல்லை நீங்கள் ஒரு வீடியோ உங்கள் வீடியோ வச்சு பண்ணுறாங்களா இல்லை எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதில் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சார் ஆர்கானிக்னு சொல்ற வாசகங்கள் அனைத்தும் போய் சார். இந்த போலியான டெக் நிறுவனங்களை மட்டும்தான் நான் இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான டெக் நிறுவனங்கள் இருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இந்த தகவல்கள் எல்லாமே உண்மையான ஒரு டெக் நிறுவனங்கள் மூலியமா எனக்கு கிடைச்சக்கூடிய ஒரு தகவல்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓ அப்படியா விஷயம்? ஏன் எந்த ஒரு யூடியூப் சேனலும் வளர்ந்து வந்த யூடியூப் சேனல் பறி போயிடக்கூடாதுன்றதுனால, அப்புறம் வட போச்சுன்ற மாதிரி தான். புரியுதுங்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஸோ இந்த ஆர்கானிக்கா யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களோட ஆர்கானிக் என்னன்றதை பார்த்துருவோமா? அடுத்து இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்லை நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் நம்பர் 1, நிறைய போலி பார்வையாளர்கள், அதாவது இந்த படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ஒரு அலுவலகம் மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி அதில் ஆளுக்கு ஒரு சிஸ்டமை கொடுத்து ஒரு போலியான ஒரு வியூஸ், அதாவது ஒரு 7 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோ இருக்குன்னு வைங்களேன். இந்த 7 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோவுக்கு ஒரு 1.5 நிமிஷம் ஓடினாலே வியூஸ் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 நிமிஷம் மட்டும்தான் ஆட் ஆகிட்டே போகும். ஒரு லேப்டாப்ல அதையும் ஒரு பொண்ணு அதே யூடியூப்ல கொடுத்துருக்கு. அந்த வீடியோ எப்படி யூடியூப் இன்னும் விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. புரியலையே. அதாவது ஒரு லேப்டாப்ல ப்ரோ மூலியமா எப்படி அடுத்தடுத்து வெப்சைட், அதாவது ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணி ஒரே ஆள் எப்படி ஃபேக்கா கிரியேட் பண்றதுன்னு அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. அந்த சேனலை நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் அதையே இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்றாங்க. எல்லாம் டெக்னாலஜி. அந்த பொண்ணு சொன்னதை வீட்டில் பண்ணி சேனலை தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. அப்படி யாராவது அந்த வீடியோ பார்த்து சேனலை தொலைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் யாருன்னு. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல? சரிங்களா?
அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு இவங்க அந்த ஒரு போலி பார்வையாளர்களை உருவாக்கி ஃபேக்கா வியூஸ் உருவாக்குறாங்க. இது ஆர்கானிக் நம்பர் 1. ஆர்கானிக் நம்பர் 2, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு ஹிந்தி எபிசோடோ இல்லை ஒரு ஹாலிவுட் மூவியோ திடீர்னு உங்கள் சேனலில் மேனேஜர் அக்சஸ் வாங்குவாங்க, அதை உள்ளே தள்ளுவாங்க. அதை உள்ளே தள்ளும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட பழைய வீடியோ இருக்கு இல்லையா, அந்த பழைய வீடியோவையும் இந்த வீடியோவையும் ஜாயின் பண்ணி இவங்க அப்லோடு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த பழைய வீடியோ லிங்க் இதில் ஜாயின் பண்ணிடுறாங்க, இதை அப்லோடு பண்ணுறாங்க. ஹிந்தி வியூவர்ஸுக்கு அது போகுது, அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த பேக்கில் பின்னாடி மறைஞ்சிருக்குல்ல நம்ம வீடியோ, அதுக்கும் வியூஸ் ஏறிடுது. ஆட்டோமேட்டிக்காக அதில் கொண்டு வந்து கட் வச்சுட்டு அந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. பார்த்துக்கோங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வீடியோவை ஆர்கானிக்ன்ற பேரில். என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? ஓகேங்களா? ஆர்கானிக் நம்பர் 2 இப்போ நான் சொன்னது. ஆர்கானிக் நம்பர் 3 ஒன்று இருக்குது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில சாஃப்ட்வேர் இதெல்லாம் வெளியே இருந்து வாங்கிடுறான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேற என்ன வேலை, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் எவன் என்னென்ன மாதிரி இதுவெல்லாம் அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறானுங்க. நிறைய போறான்டா. கேதர் பண்ணி அதுக்கு ஒரு டெக் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்துட்றான். கொடுத்து ஃபேஸ்புக்கு என்ன தெரியும் பாவம், அது பாவம் யார் என்ன கொடுத்தாலும் பணம் கட்டினா எடுத்து காட்டிடும், அவ்வளோதான். இதில் இந்த கோடிங்கை வேற தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா. இவங்க பண்ணுற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லதுக்கு பயன்படுத்துங்கடானா, இவங்க நல்லதுக்கு எதையுமே இவங்க பயன்படுத்தலை. இவங்க பயன்படுத்துறது எல்லாமே ஒரு சேனலை காலி பண்ணுறதுக்கும் ஒருத்தன் தலையில மண்ணள்ளி போடுறதுக்கும் தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போலியான டெக் நிறுவனங்கள். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இதை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இது ஆர்கானிக் நம்பர் 3. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இது எனக்கு தெரியாம எத்தனை இருக்குன்னு தெரியல. அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேணா தெரிய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம அப்படி வேற ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல கொடுங்க, அடுத்த எச்சரிக்கையா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நீங்க யூடியூப்பை அவ்வளவு சர்வசாதாரணமா நினைச்சிட்டீங்க. அதுதான் இங்க பெரிய மிஸ்டேக். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? உங்களை சொல்லி கொடுத்தோம்லப்பா, அவங்களோட பிரெயின் வாஷ், அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய அணுகக்கூடிய முறைகளில் நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க. இது என்னடா கான்செப்ட்? அதுதான் உண்மை. ஓகேங்களா? யூடியூப் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? உண்மையான திறமையாளர்களுக்கும் உண்மையிலேயே ஒரு தனித்துவம் மிக்க ஒரு வீடியோவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை யூடியூப்பே ரெக்கமெண்டேஷனுக்கு எடுத்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? உங்களோட திறமைகள் மேல நம்பிக்கை வச்சு ஒரு திறமையான வீடியோவை கொடுத்து அதை நீங்க நார்மலா நீங்க யூடியூப்ல என்ன செய்யணுன்ற சேனல் நீங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியல, பல சேனல் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஃபார் சுஜிடெக் தமிழ். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எதனால அப்படின்னா அந்த அக்கா அவங்க ஒரிஜினல் இதை மட்டும் சொல்றாங்க. அதாவது அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பயமுறுத்தல, சேனல் பறி போயிடும் அப்படின்னு தலைப்பு கொடுக்கல, உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் ஆயிரும் அப்படின்லாம் கொடுக்கல. புதிய அப்டேட், மானிட்டேஷன் பற்றிய புதிய அப்டேட், அப்படியே தலைப்பு கூட பதட்டம் இல்லாத அளவுக்கு அவங்களோட ஒரு இது இருக்கு. 2வது, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே அந்த அப்டேட் பற்றின வீடியோக்கள் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ ஏதாவது நம்ம சேனலில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை டக்குன்னு அந்த அப்டேட் வர்றதுக்குள்ளே நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் போய் ஒரு போலியான டெக் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து இதை மீட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இருந்த இடத்துலயே ஜஸ்ட் ஒரு சேனலை ஃபாலோ பண்ண போறீங்க, அவ்வளோதானே செய்ய போறீங்க. இதில் என்ன வரப்போகுது பாருங்க. டக்குன்னு எடுங்க, உங்கள் யூடியூப்ல மேலே சர்ச் பார் இருக்கும், அதில் போய் சுஜிடெக் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. டைப் பண்ண தெரியாதவங்க மைக்கை கொடுத்துருப்பாங்க உங்களுக்காண்டி தான். அதில் அக்கா பேரை சொல்லுங்க, சுஜிடெக்குன்னு சொல்லுங்க, அக்கா அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு லோகோவோட வரும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலேயே புது யூடியூபர்ஸுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் அவங்க சேனலை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொரு இதுவும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அவன் இன்னும் திருந்தல மாமா, புரியுதுங்களா? எங்களுக்குலாம் வர்ற மெயிலெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யூடியூப்ல வர்ற மெயிலு இங்கிலீஷ்ல தான் அனுப்புறாங்க.
அது எனக்குன்னு இல்லை, நான் என்னைய மட்டும் தானே சொல்ல முடியும், எல்லா யூடியூபர்ஸையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம், யார் கரெக்டாக இருக்காங்கன்றதை பார்க்கும்போது அந்த அக்காவோட சேனலை யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அடுத்தடுத்து எழுத. ரெண்டாவது பல சேனலை பார்க்கும்போது அந்த பதட்டமாகவும் இதாவது கொண்டு வராங்க, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் சப்பையாக முடிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த அக்காட்ட கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோனாலும் கரெக்ட் அப்டேட், இதை நீங்கள் பண்ணுங்க, இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராங்காக அவங்க வேற எந்த ஒரு இதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக் இதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? புது யூடியூபர்ஸ் தட்டி விட்டு போங்க அந்த சேனல். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அடுத்து நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால யூடியூப் அல்காரிதம் அவ்வளவு சாதாரணமானதா நினைக்காதீங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? ஓகேங்களா? இவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வியூஸ் டவுன் ஆகாது, மானிடைசிங் கேன்சல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு அது சக்சஸ் ஆயிருக்கலாம். எப்படி அது சக்சஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன்ல, ஒரு சில முறையான நிறுவனங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்ம்லையும் கூகுள் பிளாட்ஃபார்ம்லையும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேணா இது வந்து சக்சஸ் ஆயிருக்கலாம். இது வந்து அது வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்லயே அவங்க ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு விஷயம் வராது. ஆனா யூடியூப் வந்து ஒரு ரோபோட்டுங்க, ரோபோட் மாதிரி தான் நீங்க அதை பார்க்கணும். அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை அதை அப்சர்வ் பண்ணிரும். ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு அக்சஸ் உள்ள வந்த உடனே அங்க அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அக்சஸ் என்ன பண்ணுதுன்றதை அது நோட் பண்ணாமையா இருக்க போகுது. இது கூட அந்த டெக் நிறுவனங்களுக்கு தெரியல. சாலா நீ யாருடா? ஏமாத்திட்டோம் நினைக்கிறாங்களே. ஏமாத்துனது யூடியூப். நீங்க ஏமாத்தல, நீங்க யூடியூப்பை ஏமாத்த முயற்சி பண்றீங்க. யூடியூப் சேனல் உரிமையாளரை என்ன கொடுமை சரவணனது. ஸோ உங்களோட ஒரு தவறே செய்யாத ஒரு யூடியூப் சேனல் உரிமையாளர் அந்த சேனலை இழக்கிறார். புரியுதா நான் சொல்ல வர்றது? நேர்களே, யூடியூப் அல்காரிதம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அப்டேட் வரல அப்படின்னு நீங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் டக்குன்னு ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து நம்ம யூடியூப் டீம் டக்குன்னு மெயிலில் கொடுப்பான். அதை பார்த்த உடனே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்ப ஏஐக்கு வந்துச்சு பாத்தீங்களா? எத்தனை யூடியூப் சேனல் என்னென்னமோ பதறாங்க. அதை மட்டும்தான் பதறீங்களே தவிர, இந்த மாதிரி ஃபேக்கா எத்தனையோ பேர் மானிடைசிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ண உங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அப்பக்கப்ப மெயில் செக் பண்ணுங்க. எப்போ உங்க சேனல் பறி போகும்னு தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ யூடியூப் அப்டேட் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ யூடியூப் அல்காரிதம் எப்போ வேணாலும் உங்க வீடியோவை கண்டுபிடிச்சு தூக்கலாம். ஒரு சிலர் சொல்லலாம், சார் யூடியூப்ல நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா அப்பயே எடுக்கலாமா சார்? ஏன்னா உடனே எடுத்து தூக்கி போறது நீ ஒருத்தந்தே இருக்கியா யூடியூப்? சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். போ. யூடியூப் ரோபோட் தான் இல்லைங்கள. ஒரு சில ஃபேக் இதெல்லாம் ஹேக் பண்றதுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதை தொட கூட அவனாலே முடியல. யூடியூப் கிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில நாட்கள்ல அது கண்டுபிடிச்சு தூக்கிடுது. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். பிரச்சனை அதுதான். இன்னைக்கு தப்பிச்சுட்ட, நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் மாட்டுவ. சரி, இதெல்லாம் ஏன்டா சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லதானே இருக்கு. ஏன்னா நான் யூடியூப் சம்பந்தமான வீடியோவே பேசுனது கிடையாது. அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது. நான் தான் ஓப்பனா சொன்னேனே, நான் என்னோட ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னா நான் சுஜி அக்காவை சொல்லலாம். அவங்களோட சேனலை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். கரெக்டாக கொண்டு வந்தேன். என்ன சேனல்? விருதை பசங்க அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். ஓகேங்களா? அந்த யூடியூப் சேனல் அவ்வளோ அழகாக ரன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். அந்த அக்கா எவ்வளோ அப்டேட் கொடுத்தாங்க, ஃபேக்காக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க. இருந்தாலும் ஆசை விடலையே. ஓ அப்படியா விஷயம்? ஒரு மேனேஜர் அக்சஸ் கொடுக்கறதுனால பல பிரச்சனைகளை சந்திச்சோம். இன்னைக்கு அந்த விருதை பசங்க யூடியூப் சேனல் இல்லை. முடிஞ்சு. டேய் அவன் செத்துட்டான்டா.
ஸோ இப்போ தெரியும் இந்த வீடியோ எதுக்காக நான் எவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்றது. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. யூடியூப் வந்து சாதாரணமான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. யூடியூப்பை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றணும்னு நினைச்சா ஏமாற போகிறது சேனல் உரிமையாளர் தான். இதில் வேலை பார்க்குறவங்க, உங்களோட மேனேஜர், உங்களோட ஸ்டாஃப், உங்களோட எடிட்டர் அப்படின்றதெல்லாம் யூடியூபுக்கு தெரியாது. என்ன பறக்கான அது? யூடியூபுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓனரோட மெயில் ஐடி தூக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ஸோ உங்களோட திறமைகள், உங்களோட கனவுகள் கலைக்கப்படாமல் இருக்க, சிதைக்கப்படாமல் இருக்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வர அந்த போலியான டெக் நிறுவனங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு இந்த அக்னி கடுமையாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு கொடுத்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்னி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல கொடுங்க. யார் யாரெல்லாம் யூடியூப் சேனலை தொலைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல கொடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.